செய்திகள் தொடர்கின்றன. பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் சிலர் ஊடுருவி இருப்பதாக வந்த தகவலை அடுத்து அதிரடிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். ஆனைமலை பகுதியில் உள்ள டாப் சிலிப்பில் 50க்கும் மேற்பட்ட அதிரடிப்படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது வனப்பகுதியிலிருந்து பயங்கர ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை கைப்பற்றப்பட்டது. இவர்கள் பாபர் மசூதி இடிப்பு தினத்தன்று நாச வேலைகளில் ஈடுபட திட்டமிட்டிருக்கலாம் எனவும், தமிழகம் அல்லது கேரளாவிற்குள் இவர்கள் தப்பிச் சென்றிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுவதால் தமிழகத்தில் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடைபெற்ற மகாரதம் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் கடந்த 29ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் 7ஆம் நாளான இன்று மரத்தேர் பவனி நடைபெற்றது. அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், முருகர், விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரர் உட்பட பஞ்சமூர்த்திகள் அனைவரும் மரத்தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் 8ஆம் தேதி காலை பரணி தீபமும் மாலை 6 மணிக்கு மகா தீபமும் ஏற்றப்படுகிறது. நாகை தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் எஸ்.எம்.ஏ. கணேசனின் தாயார் மறைவிற்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், நாகை தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் எஸ்.எம்.ஏ. கணேசனின் தாயார் திருமதி ராஜலட்சுமி அம்மாள் காலமான செய்தி கேட்டு மிகவும் வருத்தமடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் எஸ்.எம்.ஏ. கணேசன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், கட்சி தோழர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை கேப்டன் தெரிவித்துக் கொண்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் குடும்பத்தினரை ராமநாதபுரம் மாவட்ட தேமுதிகவினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். கடந்த 6 நாட்கள் ஆகியும் இதுவரை விடுதலை செய்யாததால் மீனவர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆளுங்கட்சி எங்களுக்கு என்ன பதிலுமே கொடுக்க மாட்டேங்குது. ஏன் எங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டேங்குது? நாங்க மீனவர்கள் என்ன துரோகம் செஞ்சோம் இந்த நாட்டுக்கு? இந்த நிலையில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உத்தரவின் பேரில் ராமநாதபுரம் மாவட்ட தேமுதிக செயலாளர் சிங்கை ஜின்னா தலைமையில் ஏராளமான தேமுதிகவினர் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர். கடந்த 28ஆம் தேதி தமிழகத்தினுடைய மீனவர்கள் 5 பேரை இலங்கை அரசு பொய் வழக்கு போட்டு கைது செய்திருக்கின்றது. இதனை கண்டித்து இவர்களை வெளியில் எடுக்கும் பட்சமாக எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக கவர்னர் அவர்களை சந்தித்து 26 எம்எல்ஏக்களுடன் சேர்ந்து கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதன்படி நாங்களும் எங்களுடைய கேப்டனுடைய ஆணைப்படி இந்த மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கின்றோம். இதனிடையே வேலூர் மாவட்டம் கத்தாழம்பட்டு என்ற கிராமத்தில் தேமுதிக கிளை அலுவலகம் துவக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் மற்றும் நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முல்லை பெரியாறு விவகாரத்தில் மத்திய அரசு கேரளாவிற்கு சாதகமாக செயல்படக்கூடாது என்று பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்த வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். முல்லை பெரியாறு அணை தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பிரதமரிடம் மனு ஒன்றை அளித்தார். அதில் கேரளாவிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில் இருந்து செல்லும் வேளையில் முல்லை பெரியாறு அணை பலவீனமாக உள்ளது என்ற தவறான தகவலை கேரள அரசு பரப்பி வருவதாக வைகோ கூறியுள்ளார். நாட்டின் ஒருமைப்பாட்டை காப்பதற்கு மத்திய அரசு புதிய அணை கட்டும் கேரள அரசின் முயற்சிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், பழைய அணையை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அணையை பாதுகாக்கிற நடவடிக்கை எடுங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லையற்ற பொறுமையோடு இருக்காங்க. பொறுமைக்கு எல்லை உண்டு. நாங்க தான் அரிசி, பருப்பு, காய்கறி, பால் எல்லாம் தரோம், இன்னும் தருவோம். ஆனா எங்க தலையில கல்ல போட்டுட்டு அணையை உடைச்சிட்டு இருக்கலாம், அதையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இந்த நேரத்திலேயாவது மத்திய சர்க்கார் நியாயமா நடந்துக்கிடுங்க. ஓரவஞ்சகமா நடந்துகிட்டு இருக்கேங்கிறதா தமிழ்நாட்டு மக்கள் எல்லார் மனசுலயும் இருக்கு. நீங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யற கேரளாவுக்கு சாதகமா ஓரவஞ்சகமா நீங்க நடந்து வந்திருக்கேங்கிறதா மக்களுடைய அபிப்பிராயம். இதையும் பிரதமர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதனிடையே தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், முல்லை பெரியாறு பிரச்சினையில் கேரள அரசின் செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கது என்றும், உச்சநீதிமன்றம் மற்றும் மத்திய அரசின் உத்தரவுகளுக்கு கட்டுப்படாத கேரள அரசை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கொடைக்கானலில் உள்ள அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் இல்லாததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து சிகிச்சை பெறுவதற்காக கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகள் வருகின்றனர். ஆனால் அங்கு போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் அவசர சிகிச்சை பிரிவு பகுதியில் சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாததால் பல உயிர்கள் பலியாகும் சம்பவங்களும் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி அருகே ஓட்டுநர் ஒருவரை கொலை செய்த நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி இறந்தவரின் உறவினர்கள் பிணத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டம் திருவட்டாரைச் சேர்ந்த டார்வின் என்பவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். இவர் நகை செய்வதற்காக 7000 ரூபாய் பணத்தை ராபர்ட் ராஜ் என்பவரிடம் கொடுத்துள்ளார். ஆனால் ராபர்ட் ராஜ் நகை செய்து தர தாமதப்படுத்தியதால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ராபர்ட் ராஜ் தனது நண்பர்களுடன் டார்வினை அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. டார்வின்ங்கிற லாரி டிரைவரை நகை கேட்ட நகைக்கடை அதிபர் பணத்தை கொடுத்து திருப்பி கேட்டதில் அடிச்சு பண்ணாங்க. அதில் ஒரே ஒரு ஆளை குற்றப்பத்திரிகையில் முதல் தகவல் அறிக்கையில் ஒரே ஒரு நபரோட பேரை கொலை குற்றவாளின்னு சொல்லி சேர்த்திருக்காங்க. இதையடுத்து டார்வினின் உறவினர்கள் பிணத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்தால் மார்த்தாண்டம் குலசேகரம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிராம மக்களிடையே சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்கலைக்கழக மாணவர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் 8 நாட்கள் தொடர் சைக்கிள் பேரணியை மேற்கொண்டுள்ளனர். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக மாணவ மாணவியர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பது குறித்து கிராம மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பெரம்பலூர், அரியலூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சைக்கிள் பேரணியை மேற்கொண்டுள்ளனர். சுமார் 450 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டுள்ள இந்த பேரணியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது ஒருநாள் போட்டியில் இந்தியா படுதோல்வி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.